அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்சோர் அப்படின்ற 3 axis gimbal பத்தின ரிவ்யூ பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். முதல்ல இந்த மொபைல் கிம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்ற பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து எதுக்கு பயன்படுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலுக்கு பயன்படுத்துவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃபோனில் வந்து ஒரு வீடியோவோ இல்லை வந்து ஃபோட்டோவோ வந்து வேகமாக நடக்கும் போதோ இல்லை ஓடிட்டு இருக்கும் போது எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ஷேக் இருக்கும். அந்த வீடியோலையோ ஃபோட்டோலையோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இருக்காது. இதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள் அப்படின்ற விஷயம் வந்து பயன்படுத்துவாங்க. இது மூலிமா வந்து நம்ம ஓடிட்டு இருக்கும் போது இல்லை வேகமாக நடக்கும் போது வந்து ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து எந்த ஷேக்குமே இருக்காது. வீடியோ வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள் அப்படின்ற விஷயத்தை வந்து பயன்படுத்துவாங்க. நீங்க கேட்கலாம், இந்த கிம்பிளுக்கும் இந்த சேனலுக்கும் வந்து என்ன சம்பந்தம்? இந்த சேனல்ல வந்து ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோக்கள் தானே வந்து தொடர்ந்து போட்டுட்டு இருக்கீங்க. இதுல எது கிம்பிள் நடுவில் கொண்டு வரீங்க? இந்த கிம்பிளை பத்தி சொல்றதுக்கு தான் வந்து பல டெக் சேனல் இருக்கு. இதுல ஆட்டோமொபைலுக்கும் இந்த கிம்பிளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். இதே கேள்வி தான் வந்து பாத்தீங்கன்னா கியர் பெஸ்ட் வந்து இந்த கிம்பிளை ரிவ்யூ பண்றதுக்காக சொல்லும் போது நானும் கேட்டேன், இந்த கிம்பிளுக்கும் ஆட்டோமொபைலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து பைக்லயோ கார்லயோ வந்து பலரும் வந்து லாங் டிரைவ் போறாங்க. அப்படி லாங் டிரைவ் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஏதாவது நடுவில் பார்த்தாங்க அப்படின்னா அதை வந்து ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கிறாங்க இல்லை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அவங்க எடுக்கிற ஃபோட்டோவோ வீடியோவோ வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கிம்பிள் வந்து பயன்படும். அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து ஃபேஸ்புக் லைவ்லாம் வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த கிம்பிள் வந்து நல்லா பயன்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விலைக்குறைவான குவாலிட்டியான கிம்பிளும் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லும்போது நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிம்பிளை நான் வந்து ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுறேன், ஆனால் என்னோட ரிவ்யூ வந்து ஜென்யூனாக தான் இருக்கும். இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் இருக்கோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்கோ நான் அப்படியே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்களும் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டு இந்த கிம்பிளை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிம்பிளை வந்து கடந்த ஒரு மாதமாக வந்து நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த கிம்பிளோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணப்பட்ட ஒரு கிம்பிள். இது வந்து மார்சோர் கிளைட் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கிம்பிளை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கிம்பிள் ஒரு பாக்ஸ்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே வந்து உள்ள வந்து கிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த கிம்பிளை சார்ஜ் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த கிம்பிளை வந்து வெளியே எடுத்து பார்க்கலாம். இந்த கிம்பிள் வந்து எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு. இந்த கிம்பிளை வெளியே எடுத்தோம் அப்படின்னாலே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பார்க்கறதுக்கு நல்ல டிசைனாகவும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்ல மேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கிம்பிளோட கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன். இது மூலிமா வந்து நம்ம பவர் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜாய்ஸ்டிக். இது மூலிமா வந்து நம்ம கிம்பிளை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பட்டன், மோட் பட்டன், போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் பட்டன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஜூம் இன் பட்டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் போர்ட். இது மூலிமா வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிளோட ஃபுல் கண்ட்ரோல். அடுத்து இந்த கிம்பிளில் வந்து ஃபோனை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோல்டரில் வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் போதும். மொபைல் ஃபோல்டரில் இந்த ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல்டரை வந்து நம்ம நல்லா இழுத்து இப்படி விட்டோம் அப்படின்னாலே போதும், ஃபோன் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இந்த ஃபோன் வந்து இந்த கிம்பிள் நல்லா ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து இந்த கிம்பிளை வந்து பவர் ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே போதும், கிம்பிள் வந்து ஆன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கிம்பிள் வந்து ஆன் ஆயிருச்சு. அடுத்து இந்த கிம்பிளை வந்து இந்த ஃபோனோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்சோர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ட் டு த டிவைஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ளூடூத்துக்கு வந்து அலோ கேட்கும். ப்ளூடூத்துக்கு வந்து அலோ கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து சர்ச் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மார்சோர் கிளைட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஃபோனை வந்து கிம்பிளோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கிம்பிளை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன் முன்னாடியே சொன்ன மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பவர் பட்டன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டர். இதில் வந்து லைட் எரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ப்ளூ கலர் லைட் தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல். இது மூலிமா வந்து நம்ம ஃபோனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பக்கம் வந்து ஜாய்ஸ்டிக்கை நகர்த்துறோமோ அந்த இடத்துக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நகரும். கீழே நகர்த்துனா கீழே நகரும், மேலே மூவ் பண்ணால் மேலே மூவ் ஆகும், ரைட்டில் மூவ் பண்ணால் ரைட்டில், அதே மாதிரி வந்து லெஃப்ட்டில் நகர்த்தணும் அப்படின்னா லெஃப்ட்டில் மூவ் ஆகும். இந்த மாதிரி வந்து ஜாய்ஸ்டிக் மூலியமாகவே வந்து இந்த ஃபோனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன். இந்த ரீசெட் பட்டன் வந்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் எந்த டேரக்ஷனில் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டான பொசிஷனுக்கு வந்துடும். அடுத்து இந்த கிம்பிளோட மோட்ஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாலோ மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலிமா வந்து நம்ம கிம்பிள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபோன் வந்து அந்த பக்கம் திரும்பும். அடுத்து மோட் பட்டன் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிம்பிள் வந்து ஹரிசாண்டலாக மட்டும்தான் மூவ் ஆகும், வெர்டிகலாக வந்து மூவ் ஆகாது. அடுத்து மோட் பட்டன் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து லாக் மோட். இந்த மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம எந்த பக்கம் வந்து கிம்பிளை மூவ் பண்ணாலும் எந்த பக்கம் திருப்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஒரே டேரக்ஷனில் இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாக் மோட். இந்த மோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கிம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து வெர்டிகலாக சேஞ்ச் பண்ணிடும். இந்த பொசிஷனில் வச்சு நம்ம வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அதுலேயே வந்து நம்ம ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கிம்பிள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ட்ராக் மோட். இதில் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த பக்கம் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறோமோ அந்த பக்கம் வந்து கிம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும். அடுத்து வண்டியில் போகும்போது வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை டிரைவ் பண்ணும்போது வந்து கிம்பிளை யூஸ் பண்ணாதீங்க. உங்க கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ வந்து எடுக்க சொல்லுங்கள். வண்டியில் போகும்போது இந்த கிம்பிளில் வீடியோ ஷூட் பண்ணும்போது வந்து வீடியோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ரோடு வந்து ரொம்ப பள்ளமே நிறைஞ்ச பாதை தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. இதுலேயும் வந்து நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கினா கூட வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிள் வந்து ஒரு ஸ்டேபிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஃபோனோட எந்த ஷேக்குமே வந்து தெரியல, அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் வந்து பெரிய பள்ளத்தை விட்டு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ஷேக் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலுமே வந்து இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான ஒரு கிம்பிள் கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5600 வருது. 5600ங்கிறது ஒரு கம்மியான விலை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இருந்தாலுமே வந்து ஒரு கிம்பிள் அப்படின்னு நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விலை வந்து பார்த்தீங்கன்னா இதே குவாலிட்டியில் ஒரு கிம்பிள் வந்து ஒரு 10,000 மேலே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விலை வந்து ஒரு கம்மியான விலை அப்படின்னு சொல்லுவேன். இந்த கிம்பிளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கிம்பிளோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் வந்து நம்ம தமிழ் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.